ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு நான் வந்து சீரக சம்பா வச்சு மட்டன் பிரியாணி தான் பண்ண போறோம், திண்டுக்கல் ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, நானே ஒரு 8 கிராம் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 4 கிராம் ஏலக்காய், 2 கிராம் லவங்கம், 50 கிராம் பூண்டு, 30 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி ஏன் கம்மியா எடுத்திருக்கேன்னா, நம்ம பிரியாணில சாப்பிட்டா நெஞ்சு அரிச்சலா இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நான் இஞ்சி கம்மி பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு நம்ம சீரக சம்பா வச்சு செய்யறதுக்கு முக்கியமா சின்ன வெங்காயம் தேவைங்க. அதுக்காக நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். காட்டின மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை குக்கர்ல போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன்ல கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். இது விசில் வரட்டுங்க, 4 விசில். பிரியாணி செய்ய பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெயும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. 1/2 கை புதினா போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம். நம்ம போட்ட மிளகாய்த்தூள் எண்ணெயில நல்லா இறங்கி கலர் மாறிடுச்சு. பாருங்க, வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல கறியை போட்டுக்கலாம். பாருங்க, கறியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலாலே வேகணும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். பாருங்க, நான் மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் ஊத்திக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் சீக்கிரமா கருகிடும். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக விடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மூடி ஓபன் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல 50 ml தயிர் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ்ல 2 தக்காளி போட்டிருக்கேன். பாருங்க, 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி மல்லி இலை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 கைப்பிடி முந்திரியும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா கலரி விடலாம் கொஞ்சம். இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. மசாலா போட்ட உடனே இது ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குங்க, அவ்வளோ வாசனையா இருக்கு. பாருங்க, இப்ப நம்ம அரைச்சி வச்ச பட்டை, ஏலக்காய், லவங்கம் அது பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் இவ்வளவு போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த மசாலாவை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதங்க விடலாம். மசாலா வதங்கிச்சு எப்படி தெரியும்னா, பச்சை மிளகா நல்லா கலர் மாறி வருங்க. அப்போ மசாலா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். சிம்ல வச்சு வதக்கிங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்கலாம். பாருங்க, சீரக சம்பா ரைஸ். இது ஏன் சீரக சம்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது சீரக மாதிரியே இருக்கிறதால சீரக சம்பான்னு சொல்றாங்க. இந்த அரிசியே அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு மனமா இருக்குங்க. நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். இது கண்டிப்பா 1/2 கிலோக்கு இருக்குங்க. நான் அரிசியை 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். இது நம்ம இப்ப தண்ணி வடிக்காம அப்படியே வச்சிடலாங்க. அரிசி போடும் போது தண்ணி வடிச்சிட்டு போடலாம், இல்லைன்னா நம்ம அரிசி இப்ப வடிச்சிட்டு வச்சோம்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம போடும் போது தண்ணி வடிச்சுக்கலாம். பாருங்க, இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க, மசாலா வதங்கிடுச்சு, எண்ணெய் மேல புரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்ப நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மசாலா வதங்கி வந்துருச்சு. கறியும் ஒரு 3/4% வெந்துருச்சு நல்லா. இப்ப நம்ம லெமன் போட்டுக்கலாம்.
பாருங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். பாருங்க இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி போட்டேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அந்த கணக்குல நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். எப்பவுமே நம்ம பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் எல்லாம் எடுத்தோம்னா 1க்கு 1.5 தண்ணி. இப்ப தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொதிக்கிடுங்க. நம்ம கொதிச்ச பிறகு அரிசி போட்டுக்கலாம். இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா உப்பு போட்டுக்கலாம். பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா விளக்கிட்டு எண்ணெயை தள்ளிட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு உப்பு காரம் தெரியும். லைட்டா உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு உப்பு வந்து பிரியாணிக்கு எப்பவுமே நம்ம அந்த தண்ணியை நம்ம சாப்பிடும் போது நம்ம தொண்டையில கொஞ்சம் லைட்டா ஒரு கல் அதிகமா கடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதாங்க அரிசி போடும்போது நம்மளுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் பிரியாணி உப்பு இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. இப்ப நம்ம இதை தண்ணி கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க தண்ணி வடிச்சாச்சு. ரைஸை போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறும் போது பார்த்து பக்குவமா கிளறுங்க, அரிசி உடையாத மாதிரி. ரைஸ் வந்து நம்ம தண்ணியும் ரைஸும் மட்டமா இருக்கும் போதுதான் நம்ம தம் போட போறோம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அடுப்ப ஒரு 10 நிமிஷம் ஹைல வச்சிடலாம். நம்ம இப்ப தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அடுப்ப கொஞ்சம் ஹைல இருக்கு. பாருங்க தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வந்துருச்சு. இப்ப நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா மட்டை பண்ணி விட்டுடலாம். மேல லைட்டா புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்ப நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு தவா வச்சிடலாம். தவா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச பிரியாணி எடுத்து வச்சிடலாம். பாருங்க தவா வச்சுட்டு நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சாச்சு. இப்ப நம்ம இது மேல வாழை போட்டு மூடிடலாம். பாருங்க வாழையில போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் காத்து போகாத அளவுக்கு தட்டு நல்லா கரெக்டான தட்டா போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் தம் போட சுட தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை மேல வச்சிடலாம். தவா சூடு நல்லா ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்ல வச்சிடலாம். அடுப்ப சிம்ல வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்புறம் நம்ம தம் உடைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். திறந்தோடனே என்ன வாசனை, செம்மையா இருக்குங்க வாசனை. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். நல்லா வாழையில டேஸ்ட் இறங்கி எவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல செஞ்சு காட்டுறேன்.